மாதம் ரூபாய் 40 லட்சம் ஜீவனாம்சம் கோருகிறார் ஆர்த்தி ரவி. நடிகர் ரவி மோகனிடம் மாதம் 40 லட்சம் ஜீவனாம்சம் வேண்டும் என்று குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆர்த்தி ரவி மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஜூன் 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி ரவி மோகனுக்கு குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் மாதம் 40 லட்சம் ஜீவனாம்சம் கோருகிறார் ஆர்த்தி. சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ரமேஷ்குமார். நடிகர் ரவி மோகனுக்கும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கும் இடையேயான அந்த பிரச்சனை என்பது விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில தற்போது அவர்களுக்கு இடையேயான அந்த விவாகரத்து என்பது உறுதியாகியுள்ளது. குறிப்பாக அந்த சமரச பேச்சுவார்த்தையில எந்த முடிவும் ஏற்படாத நிலையில இன்றைக்கு இருதரப்பினர்கள் குறிப்பா நடிகர் ரவி மோகனும் ஆர்த்தியும் தனித்தனியே சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிறது. இந்த நீதிமன்றத்தில் இருவரும் தனித்தனியே வந்து ஆஜரானார்கள். ஆஜரானதை தொடர்ந்து நடிகர் ரவி மோகன் ஒரு தனியாக ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். தனக்கு ஏன் ஆர்த்தியிடம் விவாகரத்து வேண்டும் என்று ஒரு விரிவாக விளக்கி அந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல ஆர்த்தியும் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் நடிகர் ரவி மோகனிடமிருந்து தனக்கு மாத ஜீவனாம்சமாக 40 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று அந்த மனுவை ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த இரு மனுக்களையும் விசாரித்த நீதிபதி தேன்மொழி ரவி மோகன் மனுவுக்கு ஆர்த்தியும் அதே போல ஆர்த்தியினுடைய மனுவுக்கு ரவி மோகனும் தனித்தனியே பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த வழக்கு விசாரணை என்பது ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை என்பது ஆரம்பத்திலே ரவி மோகன் மட்டும்தான் விவாகரத்து கேட்டிருந்த நிலையில சமரச பேச்சுவார்த்தைக்கு என்பது அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் சமரச பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் ஏற்படாத நிலையில தான் மறுபடியும் இரு தரப்பிற்குமே மாறி மாறி ஒரு அறிக்கை போர் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த அறிக்கை போர் என்பது சமூக தள வாயிலாக தனித்தனியே ஆர்த்தி மற்றும் ஆர்த்தி தரப்பிலும் அதே ரவி மோகன் தரப்பிலும் அதே போல ஆர்த்தியினுடைய தாயார் தரப்பிலும் தனித்தனியே அறிக்கைகள் என்பது வெளியாகி வண்ணம் இருந்து இருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகிய நிலையில தற்போது அதிரடியாக 40 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று ஜீவனாம்சம் கேட்டிருக்கிறார். இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது மீண்டும் 12ஆம் தேதி நடைபெறும். அதற்கு ரவிமோகன் ஒத்துக்கொண்டு அதை வழங்க தயாராக இருக்கிறாரா அல்லது என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது அன்று விசாரணையின் போது தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.